வணக்கம். வாங்க இன்னைக்கு நாம உலகத்திலேயே ரொம்ப பழமையான, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஒலியோட ரகசியத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஓம்ங்கிற அந்த சத்தத்துக்கு பின்னால இருக்கிற ஆழமான உண்மைகள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். இந்த சின்னம் இது நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம், கேட்டிருப்போம் இல்லையா? ஆனா ரொம்ப பழமையான நூல்கள் சொல்ற இதோட உண்மையான அர்த்தம் என்ன? அது ஒரு பெரிய ரகசியம். இன்னைக்கு அந்த ரகசியத்தோட பூட்டை நாம ஒன்னா சேர்ந்து திறக்க போறோம். சரி, அப்போ முக்கியமான கேள்வி இதுதான். இந்த ஒலிக்கு பின்னால இருக்கிற அந்த உண்மையான சக்தி என்ன? இது வெறும் சத்தம் தானா, இல்ல அதுக்கும் மேல ஏதாச்சும் இருக்கா? வாங்க இதுக்கான விடையை தேடி போலாம். நம்மளோட இந்த தேடலுக்கு ஆதாரம் எங்க இருக்குன்னா, அது உபனிஷதங்கள்ல தான் இருக்கு. உபனிஷதங்கள்னா என்ன? வேதங்கள்னு சொல்லப்படுற பழங்கால இந்திய ஞான நூல்களோட தத்துவ பகுதி தான் அது. சொல்லப்போனா இது வெறும் கதைகள் கிடையாது, பிரபஞ்சத்தோட ஆழமான உண்மைகளை சொல்ற ஒரு தொகுப்பு. சுவாமி விவேகானந்தரோட இந்த வார்த்தைகள் இத ரொம்ப அழகா விளக்குது பாருங்களேன். புவியீர்ப்பு விதியை நியூட்டன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியும் அது இருந்துச்சுதானே. அதே மாதிரிதான் இந்த ஆன்மீக உண்மைகளை யாரும் உருவாக்கல, அது எப்போதுமே இருந்திருக்கு. ரிஷிகள் அதை அவங்களோட ஆழ்ந்த தியானத்துல கண்டுபிடிச்சு நமக்கு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, இந்த லிஸ்ட்ல நம்மளோட கவனம் சாந்தோக்கிய உபனிஷத்து மேலதான் இருக்க போகுது. இது சாமவேதத்தோட ஒரு பகுதி. சாமவேதம்னா இசைக்கும் மந்திர உச்சாடனைகளுக்கான வேதம். அதனாலதான் ஓமோட இசை பயணத்துக்குள்ள நம்மள இது அழகா கூட்டிட்டு போகுது. இப்போ விஷயத்தோட மைய புள்ளிக்கு வரும். அதுதான் உத்கீத தியானம். ஓம்ங்கிற இந்த மந்திரத்தை எப்படி தியானம் செய்யறதுன்னு இந்த உபநிஷதம் நமக்கு 3 ஆச்சரியமான தனித்தனியான வழிகளை காட்டுது. வாங்க அத ஒவ்வொன்னையும் இப்போ பார்க்கலாம். முதல்ல உத்கீதம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள். உத்துனா உரக்க, அதாவது சத்தமா. கீதம்னா பாட்டு. சோ ஓம்ங்கிறத மனசுக்குள்ள சொல்லாம இசையோட உரக்க பாடுற ஒரு தியான பயிற்சி தான் இது. முதல் பாதை என்ன சொல்லுதுன்னா, ஓம்ங்கிறது வெறும் சத்தம் கிடையாது, அது இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா பொருட்களோடையும் எல்லா உயிர்களோடையும் அடிப்படை சாரம், அதாவது தி அல்டிமேட் எசன்ஸ்னு சொல்லுது. எங்க பாருங்க, இது ஒரு பிரபஞ்ச பயணம் மாதிரி இருக்கு. எல்லா உயிர்களுக்கும் சாரம் பூமி, அந்த பூமிக்கு சாரம் தண்ணி, தண்ணிக்கு சாரம் தாவரங்கள். இப்படியே ஒவ்வொன்னோட சாரமா அடுத்தடுத்து உருவாகி கடைசியா எல்லாமே எங்க வந்து நிக்குது பாருங்க, ஓம்ல. அதனாலதான் இத சாரங்களுக்கெல்லாம் சாரம்னு சொல்றாங்க. சரி, இது முதல் பாதை. இப்ப நாம 2வது பாதைக்குள்ள போகலாம். இது ஒரு சக்தி வாய்ந்த உவமைய பயன்படுத்தி ஓம் எப்படி நம்மளோட ஆசைகளையும் இலக்குகளையும் அடையறதுக்கான ஒரு கருவியா இருக்குன்னு சொல்லுது. இங்க ஒரு பவர்ஃபுல் ஜோடிய நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்னு வாக்கு, அதாவது நம்மளோட பேச்சு, நம்மளோட வெளிப்பாடு. இன்னொன்னு பிராணன், அதாவது நம்மளோட உயிர் சக்தி, ஆற்றல். பேச்சுங்கிறது ரிக்வேதம் மாதிரினா, அதுக்கு உயிர் கொடுக்கிற இசை சாமவேதம் மாதிரி. இது ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு முழுமையான படைப்பு உருவாகும். உபனிஷதம் கொடுக்கிற இந்த அழகான ஓமைய கேளுங்களேன். ஒரு தம்பதியினர் ஒன்னா சேரும்போது ஒருத்தரோட விருப்பத்தை இன்னொருத்தர் எப்படி நிறைவேத்துறாங்களோ, அதே மாதிரிதான் நம்மளோட பேச்சும் உயிர் சக்தியும் ஓங்கிற உச்சரிப்புல ஒன்னா சேரும்போது தியானம் செய்றவங்களோட ஆசைகள் நிறைவேறுதுன்னு சொல்லுது. பிரபஞ்சத்தோட சாரமா ஓம பார்த்தோம், ஆசைகளை நிறைவேற்ற கருவியாவும் பார்த்தோம். இப்போ 3வது பாதைக்கு வருவோம். இது ரொம்பவே பிராக்டிக்கலான ஒரு விஷயம். ஓம்ங்கிற சத்தத்தை ஒப்புதலோடையும் செழிப்போடையும் இணைக்குது. இது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். பழங்கால சடங்குகள்ல ஒரு விஷயத்துக்கு அனுமதி கொடுக்கணும்னா இல்ல சம்மதம் தெரிவிக்கணும்னா ஓம்னு சொல்லுவாங்களாம். அதாவது இது ஒரு விதத்துல a big yes. நீங்க வாழ்க்கைக்கு ஆம் சொல்லும்போது அது செழிப்பையும் வெற்றியையும் ஈர்க்கும்னு இது சொல்லுது. சரி, இதுவரைக்கும் ஓம பத்தி பார்த்தோம். இப்போ நாம இந்த விளக்கத்தோட உச்சக்கட்டத்துக்கு வந்திருக்கோம். ஒரு செயலை நாம எப்படி செய்யணுங்கிறத பத்தி உபனிஷதம் சொல்ற ரொம்ப முக்கியமான ஒரு ரகசியத்தை இப்ப பார்க்கலாம். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரே வேலைய 2 பேர் செய்றாங்க. 2 பேருக்கும் ஒரே மாதிரி பலன் கிடைக்குமா? கிடைக்காது இல்லையா? அப்போ அந்த பலனை தீர்மானிக்கிற அந்த மறைக்கப்பட்ட விஷயம் என்ன? உபனிஷதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஒரு செயல அது என்னன்னு புரியாம ஏதோ கடமைக்கு இயந்திரத்தனமா செய்யறதுக்கும், அத முழுசா புரிஞ்சுகிட்டு அறிவுபூர்வமா செய்யறதுக்கும் நடுல மலையளவு வித்தியாசம் இருக்கு. அதோட விளைவுகளும் முற்றிலும் வேற மாதிரி தான் இருக்கும். அப்போ ஒரு செயல சக்தி வாய்ந்ததா மாத்துறதுக்கு ஒரு ரகசிய சூத்திரம் இருக்கு. அதுல 3 முக்கியமான விஷயங்கள் அடங்கியிருக்கு. அந்த 3 என்ன தெரியுமா? இதோ அந்த 3 நிபந்தனைகள். முதல்ல அறிவு, அதாவது நாம என்ன செய்யறோம்னு முழுசா தெரிஞ்சு செய்யணும். 2வது நம்பிக்கை,
அந்த செயல் மேலயும் நம்ம மேலயும் ஆழமான நம்பிக்கை வைக்கணும். 3வது மன ஒருமைப்பாடு. கவனம் சிதறாம முழு மனசோட அந்த செயலை செய்யணும். இந்த 3 ஒன்னா சேரும்போது எந்த ஒரு செயலும் பல மடங்கு சக்தி வாய்ந்ததா மாறிடும். சரி, இந்த பழங்கால ஞானத்துக்கும் நம்மளோட இன்றைய நவீன வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க இத நம்ம வாழ்க்கையோட நேரடியா இணைச்சு பார்க்கலாம். இதுதான் நாம இன்னைக்கு எடுத்துட்டு போக வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி. இது வெற்றிக்கும் செயல்திறனுக்குமான ஒரு காலத்தால் அழியாத கொள்கை. இந்த 3 விஷயத்தையும் வெறும் ஆன்மீக ஆலோசனைன்னு நினைக்காதீங்க. இது ஒரு யூனிவர்சல் ஃபார்முலா. நீங்க படிக்கிறதா இருக்கட்டும், வேலை செய்யறதா இருக்கட்டும், இல்ல உங்க வாழ்க்கையோட ரொம்ப முக்கியமான ஒரு திட்டமா இருக்கட்டும், இந்த 3ஐயும் பயன்படுத்தி பாருங்க. அதோட சக்தி நிச்சயமா உங்களுக்கு புரியும். இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த 3 விஷயங்களையும் பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில எந்த செயலை நீங்க இன்னும் சக்தி வாய்ந்ததா மாத்த போறீங்க? நீங்க செய்ய போற அந்த ஒரு செயல் எது? யோசிச்சு பாருங்க.